بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا، وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: فتهجد به نافلة لك عسى أن يبعثك مقاما محمودا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாகின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை உண்மையான மொழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு எத்தி வைக்க சொன்ன அந்த விடயத்தை யாரெல்லாம் உதறிவிட்டு தன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்வதற்கும் வாழ்ந்து அதன்படி உலகத்தினுடைய சீர்குலைப்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வழிகெடுப்பதற்காக வேண்டியும் பல வழிகேடுகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்கள் நெறி தவறி வாழ்க்கையை புரண்டு போன உலகத்தில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாமல் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டித்தான் அந்த உண்மையான குர்ஆனுடைய வசனங்களை திரிவுபடுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையை அதை முறித்து அதனுடைய தடைகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய சுய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற அத்துணை பேரும் நாளை நரகத்துக்குரிய நிலைமையில் மௌத்தானார்கள் என்றால், அதே நிலைமையில் மௌத்தானார்கள் என்றால் நாளை மறுமையில் நரகத்துக்குத்தான் அவர்கள் ஒதுங்குகின்ற தளமாக இடமாக இருக்கிறது என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக இன்று இந்த நேரலையில் NMC தாவா நிலையத்தின் ஊடாக ஒவ்வொரு நாளும் இந்த நோன்புடைய காலத்தில் நாம் பல பிரயோசனமான விடயங்களை கேட்டு வருகிறோம். அந்த ரீதியில் இன்று நாம் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி அலசி ஆராய இருக்கிறோம். அதுதான் சில மக்கள் செய்யக்கூடிய தவறான விடயமும் அவர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் நடக்கிற விடயமும். நான் என்னுடைய இந்த உரையின் ஆரம்பத்தில் கொஞ்சம் விரிவாக நபியினுடைய ஹதீஸினுடைய ஒரு விளக்கத்தை விரிவாக சொன்னேன். அதாவது, தன்னுடைய மனம் போன போக்கில் நாம் எதையும் செய்யக்கூடாது, நாம் நினைத்தது தான் மார்க்கம் என்று நடக்கக்கூடாது என்ற வண்ணத்துக்கு நான் ரொம்பவும் விளக்கமாக அதை சொல்லியிருந்தேன் அந்த ஹதீஸை. காரணம் என்னவென்றால், நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தஹஜ்ஜத் வேற கியாமுல் லைல் வேற, இதில் நாம் எப்பொழுது குனூத்து ஓதுவது என்கிற சம்பந்தமாக நிறைய பேர் நிறைய விதமாக நடந்து கொள்கிறதை பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்கள், எதை செய்ய சொன்னார்கள், எதன் அடிப்படையில் நடக்க சொன்னார்கள் என்கிறத நம்ம யாரும் சிந்திப்பதற்கு கிடையாது. எல்லோரும் அந்த பழைய மௌட்டிக சிந்தனையில், அந்த பழைய ஒரு வாழையாக வந்திருந்த அந்த ஒரு மௌட்டிக சிந்தனையை தான் இன்னும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள், துயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தாண்டி நாம் செய்வது என்பது நம்மை நரகத்துக்கு இட்டுச் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமினல் லைலி ஃபத்தஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அய்யபஅஸக மகாமன் மஹ்மூதா. தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் எழும்பி யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா புகழப்படக்கூடிய இடத்தில் எழுப்புகிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். சூரத்துல் இஸ்ராவில் இறைவன் அழகாக சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், அவர்களுடைய படுக்கைக்கு சிறிதுதான் அவர்கள் ஒதுங்குவார்கள், அவர்கள் அதிகமாக தொழுவார்கள் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன விடயம் ஒன்றுதான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்த்தி கொண்டிருப்பவரே, நீங்கள் இரவில் கொஞ்சம் நேரம்தான் எழுந்து நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸ்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நேரம் தொழுவார்கள், பின்பு தூங்குவார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் தூங்கும் பொழுது அவர்கள் இரவில் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை கூட, அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கூட, அவர்கள் இரவில் தொழும் பொழுது என்னுடைய காலை தட்டி விடுவார்கள் என்று, நான் அப்பொழுது என்னுடைய காலை சுருக்கிக் கொள்வேன் என்றும் அவர்கள் சொல்கிற அந்த குறிப்பிடுகின்ற ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். எனவே இரவு தொழுகை என்பது காமல் லெயில் என்றால் இரவில் நின்றார், கியாமுல் லெயில் என்பது இரவில் நின்று தொழுவது. அதே நேரம் இந்த தொழுகை என்பது இரவு முழுக்க இஷா தொழுகைக்கு பிறகு, இஷாவுடைய 2 சுன்னத்துக்கு பிறகு அந்த தொழுகையினுடைய ஆரம்பம் ஆகிறது. அதனுடைய முடிவு நாம் பாங்கு சொல்வதற்கு முன்னால் உள்ள, சுபஹு பாங்கு சொல்வதற்கு முன்னால் உள்ள நிமிடம் வரைக்கும் அதனுடைய இரவு நேர பகுதியாக இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆக பிரித்து இறுதி பகுதியில் தொழுவதுதான் மிகச் சிறந்தது. இது தஹஜ்ஜத் என்றால் தூங்கி எழுந்ததற்கு பிறகு. அரபியில் தஹஜ்ஜத என்பது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வது, இரவு நேரத்தில் தான் அதனுடைய வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அரபியில் அந்த வார்த்தையை எந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒன்று இருக்கிறது. நம்ம தமிழில் கூட சில விடயங்களை, சில வார்த்தைகளை, உதாரணமாக பிணம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, மரணம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது, இறைவனை, அதாவது இறை அடி சேர்ந்து விட்டார் என்று சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துக்கு பாவிப்பார்கள். அதுபோலதான் இந்த இரவில் தொழுவது என்பது இரவில் நின்று தொழுவதற்கும் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுவதற்கும் வித்தியாசம், அதாவது அந்த சொல்லுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த விடயமும் ஒன்றாக இருக்கிறது. சிலர் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பிள்ளைக்கு 2-3 பேர் வைப்பார்கள். அப்படித்தான் இது ஒரு தொழுகையாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய நேரங்கள் வித்தியாசப்படும் பொழுது அதற்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கிறது. இரவு நேரத்தில் இதை தொழுவதனால் இது கியாமுல் லைல் என்றும், ஓய்வெடுத்து தொழுவதனால், கொஞ்சம் நிதானமாக நீட்டி தொழுவதனால் இதற்கு தராவேஹ், ராஹத்து என்று நம்ம சொல்லுவோம்ல, ராஹத்தாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது. வக்துல் இஸ்திராஹா என்றால் ஓய்வு நேரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்பொழுது தராவீஹ் என்றால் இரவுல ஓய்வு எடுத்து தொழுவதற்கு தராவீஹ் என்று சொல்லுவதும், இரவில் நின்று வணங்குவதற்கு கியாமுல் லைல் என்று சொல்லுவதும், இரவில் ஆரம்ப பகுதியில் முழுக்க இஷா தொழுகைக்கு பிறகு, அந்த சுன்னத்துக்கு பிறகு அவர் தூங்கி இரவில் இறுதி பகுதியில் 3ஆக பிரித்து 3வது பகுதியில் அவர் எழுந்திரித்து தொழுவதற்கும் அதுக்கு தஹஜ்ஜத் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் ஃபதஹஜ்ஜத் பிஹி, அந்த இரவு நேரத்தின் கடைசி பகுதியில் எந்திரிச்சு தொழுபவரை நாங்கள் மறுமையில் புகழப்படக்கூடிய இடத்தில் எழுப்புவோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவில் சொல்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 3க்கும் உள்ள ஒரே வித்தியாசம் சொற்கள் தானே தவிர தொழுகை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் நோன்புடைய காலம், நோன்பு அல்லாத காலங்களில் அவர் 11 ரக்காத்துகள் தான் தொழுவார்கள் என்று மிக தெளிவாக, மிக உறுதியாக அந்த ஹதீஸ்களினூடாக வருகிறதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த ரீதியில் நாம் பார்க்கும்போது தொழுகை ஆரம்பிக்கின்ற நேரமும் முடிவுகின்ற நேரமும் இரவின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதை அவர் 2 ரக்காத்துக்களாக பிரித்து ஆறுதலாக தூங்கி எழுந்திருச்சு அவர் தொழுவதனால் அந்த தொழுகைக்கு தராவீஹ் என்றும், அவர் இரவு நேரத்தில் அதை தொழுவதனால் கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குகிறார் என்கிற அர்த்தத்திற்கும், அதற்கு பிறகு அவர் இறுதி பகுதியில் தொழும்போது தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் தொழுவதனால் தூங்கி எந்திரிச்சு தொழுவது தஹஜ்ஜத் என்கிறதுக்கு சொல்லப்படுகிறது. எனவே அவர் எப்படி எழுந்திருந்தாலும், ஆனால் அவர் தொழப்போகின்ற மொத்த எண்ணிக்கை, இரவு நேரத்துடைய மொத்த எண்ணிக்கை 11ஆக இருக்கிறது. ஒருவர் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் 11 தொழுது விட்டார், அவர் இறுதி பகுதியில் எழும்பி விடுகிறார். எழும்பினால் அவர் இரவு பகுதியில் இறுதி பகுதியில் எழும்பியதனால் அதற்குரிய 2 ரக்காத்துகள் தொழுது உதுவுடைய சுன்னத்தாகவோ, அல்லது அவருடைய நேர்ச்சியுடைய தொழுகையாகவோ, அல்லது ஏதோ அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்பதற்காக வேண்டி தொழுது துவா கேட்பதற்காகவோ எந்த ரக்காத்துகளையும் அவர் தொழுது துவா கேட்கலாம், தாராளம் அதில். ஆனால் இந்த தொழுகையினுடைய இறுதி கடைசி அவர் முன்னால் 11 தொழுது ஒற்றைப்படையாக முடித்து விட்டால்
அதனுடைய தொழுகை முடிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றை விரும்புகிறான். எனவே நீங்கள் ஒற்றையாக உங்களுடைய இறுதி பகுதியை முடித்துக் கொள்ளுங்கள் இரவு நேர தொழுகை என்று சொல்கிறான். எனவே ஒருவர் இரவு நேரத்தில் ஒற்றைப்படையாக அவர் தொழுது முடித்து விட்டார் என்றால் அவருடைய இரவு நேர தொழுகை முடிந்து விட்டது. ஒற்றைப்படையாக 11 தொழுது விட்டால் அவருடைய தொழுகை முடிந்து விட்டது. ஒருத்தர் வளமையாக தொழுது வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் இரவு நேரத்தில் 11 வளமையாக தொழுது வருகிறார். ஆனால் அவர் கன்றைய நாள் இரவு இறுதி பகுதியில் எழும்பு தொழுவோம் என்று எண்ணிக்கொண்டு தூங்கிவிட்டார். காலையில் அவர் எழுந்து விட்டால் அவர் 2 ரக்காத்துகளாக 12களை தொழுது கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இது எல்லாவற்றுக்கும் பதிலும் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் தீர்ப்பும் தெள்ள தெளிவாக இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு மக்கள் யாரோ சொன்ன ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய மனம் சிந்தித்தது போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடப்பது என்பது அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்விடத்தில் தான் அறிவு பூரணமாக இருக்கிறது. நம்மிடத்தில் அறிவு என்பது அல்லாஹ் தந்தது மாத்திரமே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பார்வையாளர்களே, உங்களிடத்தில் வினவமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், உண்மை எது என்பதை தேடி அறிந்து கற்றுக்கொள்வதும், அதே போன்று இதனுடைய சொற்களுடைய பிரயோகங்கள் எப்படி எந்த இடத்தில் எவ்விதமாக பயன்படுத்தப்படுகிறது என்கிறதை கரிசனை செலுத்தி அதனை கவனம் செலுத்தி நம்முடைய கண்ணியம், நம்முடைய நாளை மறுமையில் கண்ணியத்துக்கு ஆசைப்படுபவர்கள், கண்ணியப்படுத்துவதை ஆசைப்படுபவர்கள், எனவே அதனுடைய இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக அன்பார்ந்த உறவுகளை நாம் எல்லோரும் தெள்ள தெளிவாக தெரிய வேண்டியது மார்க்கத்தினுடைய தெளிவாகத்தான் இருக்கிறதுங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் கூட, உதாரணமாக இஸ்மாயில் இப்னு இஸ்ஹாக் அல் காலி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு அம்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர், இவர் சொன்னதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய இறுதி தூங்கி எழுந்ததற்கு பிறகு, கது தஹஜ்ஜுத இன்னமா அத்தஹஜ்ஜுத் அஸ்ஸலாத்து பஅத ரக்ததி தும்ம அஸ்ஸலாத்து பஅத ரக்தா, அதாவது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தொழுகை, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தொழுகை என்று அவர் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அல் ஹுஜூது அந்நௌமு, அந்த ஹுஜூத் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தூக்கமாக இருக்கிறது என்று அந்த இமாம்கள் விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கலாம். தஹஜ்ஜுத் ரஜுல், அதனுடைய அர்த்தம் ஒரு மனிதன் தஹஜ்ஜுத் தொழுதான் என்றால் இதா சஹர அல்கல் ஜுஹூத வஹுவன் நௌம், தூக்கத்தை எறிந்து விட்டு அவன் அந்த நேரத்தில் எழும்பி தொழுவதாக இருக்கிறது, அந்த நேரத்தில் எழும்புவதாக இருக்கிறதுங்கிறத தான் குறிப்பிடுகிறதுங்கிறத இமாம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். இதை தஃப்சீரில் 10 தஃப்சீர் குர்துபியில 10வது பாகம் 307வது பக்கத்துல இதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த உறவுகளே, இப்படி தொழுகையினுடைய வித்தியாசங்கள் நிறையவே இருக்கிறது. சில ஜமாத்தை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இரவில் முன்பாடு அவர்கள் 11 தொழுது விடுவார்கள், பிறகு இரவினுடைய கடைசி பகுதியில் எந்திரிச்சு திரும்ப 11 தொழுவார்கள். இப்படி ஒரு மௌட்டிக சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த உறவுகளே, தொழுகை என்பது, இரவு நேர தொழுகை என்பது முக்கியமான ஒன்று. அந்த தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும், அதற்கு பெயர்கள் என்ன என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இரவினுடைய முற்பகுதியில் நாம் ஒரு 4 தொழுதுவிட்டு இரவினுடைய பிற்பகுதியை நாம் தொழலாம், அல்லது இரவினுடைய முற்பகுதியில் 10 தொழுதுவிட்டு இறுதியாக ஒரு ரக்காத்தை அவர் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் தொழ முடியும். இப்படி எப்படி வேணுமானாலும் அவர் தொழுது கொள்ளலாம். ஆனால் அவருடைய முழு இரவு தொழுகையும் 11ஆக இருக்கிறதுங்கிறத அவர் அதனுடைய கரிசனை செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்தவர்களே, இதை ஏன் இவ்வளவு விவரமாக சொல்கிறேன் என்றால், நாம் இறுதி 10 அடைந்து விட்டோம். இறுதி 10 என்பது நன்மையை முழுக்க முழுக்க விடாமல் நாம் தேடி சம்பாதிக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறுதி 10ஆக இருக்கிறது. எனவே அதில் நாம் அதிகம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இதே நேரத்தில் இந்த 10 நாட்களுக்குள்ளதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவும் இருக்குது என்று சொன்னார்கள். அதை தேடி நாம் பிடித்து அல்லாஹ்விடத்தில் நாம் சொர்க்கத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் மரணத்திலிருந்து மர்மையில் நரகத்தில் இருந்து தப்புவதற்கும் இந்த நன்மைகள் தான் நம்மை காப்பாற்ற இருக்கிறது. எனவே அதை உணர்ந்து அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.